வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ஆடிக்குள் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. தேவையான பொருட்கள்: சிவப்பு பச்சை அரிசி, தேங்காய், பயறு, பனங்கட்டி, சர்க்கரை, ஏலக்காய், கச்சான். முதல்ல நாங்கள் அரிசியை ஊற வச்சு கொள்ளுவோம். ஊற வச்சு பயரை வறுத்து தேங்காயை துருவி சொட்டும் பெட்டி எடுத்துக்கொள்வோம். முதல்ல நாங்கள் அரிசியை ஊற வச்சு கொள்ளுவோம். பாத்தீங்கன்னா இந்த கப்பால நான் அரிசி எடுத்துக்கொள்ள போறேன். 1 2 3 கப் அரிசி எடுத்துக்கொள்ளுறேன். இப்ப இதை கழுவி இதுக்குள்ள தண்ணி விட்டு கொள்ளுவேன். அரிசியை நல்லா பிணைஞ்சு கழுவி நாங்கள் அரிசியின் மட்டத்துக்கு தண்ணி விட்டு ஊற விட்டு கொள்ளணும். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி கழுவி விடுறேன். இப்ப சட்டி சூடு ஆயிட்டது. நான் எடுத்து வச்சிருக்கிற பயரை போட்டு வறுத்ததுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பயறு வறுபட்டு எங்களுக்கு இந்த பயிருக்கும் இதுக்கும் கலர் மாறிட்டு வித்தியாசம் தெரியுது. இப்ப நாங்கள் பயறுங்களுக்கு நல்லா வறுபட்டு வாசம் தெரியுது. நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இதுல வறுத்து எடுத்து கொள்ளுவோம். இப்படியே ஆற விட்டு கொள்ளுவோம். கச்சான நல்லா கையால கசக்கி நாங்கள் தனி வெள்ளை பருப்பா எடுத்துக்கொள்ளுவோம். தேங்காயை உடைச்சு துருவி எடுத்துக்கொள்ளுவோம். துருவி எடுத்த தேங்காயை நாங்கள் தண்ணி சேர்த்து பால் புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் முதல் கட்டிப்பாலை தனியாக எடுத்து வச்சுக்கணும். பிறகு தண்ணி சேர்த்து 2ஆம் பாலை புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி எடுத்துக்கொள்றேன். சர்க்கரையும் பனங்கட்டியையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். நான் ரெண்டும் கலந்துதான் செய்ய போறேன். நீங்கள் தனியா பனங்கட்டி மட்டும் செய்யறதாலும் செய்யலாம், சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். சர்க்கரை சேர்த்து செய்ய அந்த சுவை நல்லா இருக்கும். ஆனபடியா நான் ரெண்டும் கலந்து செய்யறேன். தேங்காய் சொட்டை வெட்டி எடுத்து கொள்ளுவோம். தேங்காயில சுரட்டியோடு இருக்கிற பகுதியை நாங்கள் அதில் மேல் பகுதியை சுரண்டி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்பதான் நாங்கள் சும்மா கூடுக்க போட்டு குடிக்க நல்லா இருக்கும். ஆனபடியா நாங்கள் அதை சீவி எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் ஊற வச்சிருந்த சிவப்பு பச்சை அரிசி நல்லா ஊறிட்டுது. இதை நாங்கள் இப்போ தண்ணி வடிய விட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நாங்கள் இதை கிரைண்டர்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி அரைச்சு அதை அரைச்சு எடுக்கிறேன்னு. நீங்கள் தொடர்ந்து பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இனி எப்படி அடுப்புல வச்சு ஆடிக்கூழ் செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம். சட்டியில 500 ml அப்படி தண்ணி விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கொள்வோம். தண்ணிய கொதிக்க வச்சுட்டு நாங்கள் அரைச்சு எடுத்து வச்சிருந்த அரிசி மா இருக்குதானே, இந்த அரிசி மா ஒரு 300 கிராம் அரிசி மாவும் ஒரு தேக்கரண்டி உப்பும் கலந்து தண்ணி விட்டு நாங்கள் நல்லா குழைச்சு சின்ன உருண்டையா உருட்டி எடுத்து கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி செய்து கொள்றேன்னு.
இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா எங்களுக்கு கொதிச்சுட்டு இப்ப கொதிச்சு முடிய நாங்கள் வறுத்து வச்சிருந்த பயறு இருக்குத்தானே, இந்த பயரை இந்த தண்ணிக்குள்ள கொட்டி அவிய விட்டுக்கொள்வோம். எங்களுக்கு நல்லா பயறு அவியணும். இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சிருந்த 2வது தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால் இருக்கு. இதுக்குள்ள நாங்கள் ஒரு 200 கிராம் அப்படி அரிசி மா போட்டு இடிச்சு அரிச்சு வச்ச பச்சரிசி மா இருக்குத்தானே, அந்த அரிசி மா போட்டு நல்லா கூழா கரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க, நான் எப்படி கரைச்சு எடுத்துக்கொள்றேன். நாங்கள் எல்லாமே செய்து வச்சுட்டு செய்ய தொடங்கினோம்னா எங்களுக்கு மிகவும் இலகுவா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பயறு அவிய வச்சுனாங்க பாருங்க. பயறு எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது. உங்களுக்கு கையால் அமர்த்தி பார்க்க பயறு 2ஆ உடையணும் பாதியா. இப்ப எங்களுக்கு பயறு நல்லா அவிஞ்சிட்டுது. இப்படி அவிஞ்சு வந்து கொண்டிருக்கேக்குள்ள நாங்கள் உருட்டி வச்சிருந்த அரிசி மால உருண்டை இருக்குத்தானே, இதோட கலந்து கொள்ளுவோம். கலந்து மெல்லமா கிளறி விட்டு அவிய விட்டு கொள்வோம். நாங்கள் நல்லா கிளறினோம்னா பச்சையா இருக்கிறபடியா உடைஞ்சிடும், கரைஞ்சு போயிடும். ஆனபடியா மெல்லமா கிளறி விட்டு அவிய விட்டு கொள்ளுவோம். நாங்கள் இப்படி அவிய விட்டுட்டு வறுத்து வச்சிருந்த ஏலக்காய் இருக்குத்தானே, அதை இடிச்சு எடுத்து கொள்ளுவோம். எங்களுக்கு நல்லா இடிச்சு பவுடரா எடுக்கணும். நறுவலா இடிச்சு அதுல பருப்பு எடுத்தாலே காணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நான் எப்படி செய்து எடுக்கிறேன். இப்ப இடிச்சு எடுத்து கொள்ளுவோம். ஏலக்காயில பருப்பை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அடுப்புல அவிய வச்ச பயறு அரிசி மா உருண்டையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுருது. பார்க்கவே தெரியும் பாருங்க, நல்லா அவிஞ்சிருக்குது. இப்படி அவிஞ்சு வேலைக்க நாங்கள் எடுத்து 2வது பால்ல கரைச்சி வச்சிருந்த அரிசிமா கலவை இருக்குத்தானே, இந்த கலவைய இதுக்குள்ள ஊற்றி நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். கிளறி நல்லா அவியட்டும் எங்களுக்கு அரிசிமா. நல்லா கிளறி கலந்து விட்டு அவிய விட்டு கொள்ளுவோம். முழுசா நாங்கள் பயரை போட்டோம்னா கரையாம அப்படியே இருக்கும் எங்களுக்கு அவிஞ்சு. அவைக்கு இந்த கூழ் குடிக்க எங்களுக்கு இடையில கடிபடைக்க நல்லா இருக்கும் பாருங்க. அரிசி மா உருண்டையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. அரிசி மா கலந்தோடனே 15 நிமிஷம் அப்படி எங்களுக்கு அவியணும். அப்பதான் எங்களுக்கு அரிசி மா நல்லா அவிஞ்சு கூழ் நல்லா வரும். 15 நிமிஷம் அப்படி காய்ச்சணும் எங்களுக்கு கூழ் இப்படி ரெடியாகி வந்துடும். இப்படி வரைக்கும் நான் இதுக்குள்ள தேங்காய் சோட்டு கலந்துருக்கிறேன். தேங்காய் சோட்டை கலந்து நல்லா கிளறி விட்டு முதலாவது கட்டி தேங்காய் பால் இருக்குத்தானே, இந்த கட்டி தேங்காய் பாலையும் இதுக்குள்ள விட்டு நல்லா கிளறி கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்படி நல்லா கலந்து விட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்த கச்சான் இருக்குத்தானே, இந்த கச்சான் பருப்பையும் இப்ப இதுக்குள்ள கலந்து கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்ப எங்களுக்கு கூழ் ரெடி ஆகிட்டது. நல்லா கிளறி விட்டு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம். கூழங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. இப்ப இதை நான் இப்ப குடிக்கிறதுக்கு அளவா ஒரு பாத்திரத்துக்குள்ள கொஞ்சமா எடுத்துக்கொள்ளுவேன். இந்த கூழுக்கு பாத்தீங்கன்னா அரிசி மா உருண்டை, கச்சான், தேங்காய் சொட்டு, பயறு, ஏலக்காய் எல்லாம் கடிபடும் எங்களுக்கு சாப்பிடக்க. நாங்கள் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல தேங்காய் பால் விட்டு கிளறு. அப்படி அந்த தேங்காய் பால்னு சுவை நல்லா இருக்கும் இந்த கூழுக்கு. அதோட முழுசா பயறு இடைக்கிட கடிபடிக்கையும் எங்களுக்கு இந்த கூழ் நல்ல சுவையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.